जय श्री राम। श्री राम राम रामेति रमे रामे मनोरमे सहस्रनाम तत्तुल्यं रामनाम वरानने। जय श्री राम, जय श्री राम, जय श्री राम, जय श्री राम. கலியுகத்தில் நமக்காகவே வாழ்ந்தவர் ராமபெருமான் பகவான். நாம் கேட்போம். சில பேர் பார்த்தீங்கன்னா கடவுள்கிட்ட போய் கேட்பாங்க, நீ என்னை மாதிரி கஷ்டப்பட்டு பார், நீ என்னை மாதிரி ஒரு குழந்தை பெற்று எடுத்துப்பார், நீ கடவுள் ஒரு கல், என்னை மாதிரி நீ வாழ்ந்துப்பார், என்னோட துன்பங்களை நினைச்சு நீ வாழ்ந்துப்பாருன்னு சொல்லி பகவான்கிட்ட போய் கேட்டுக்கொண்டே இருப்பாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, பகவான் நம்மளுடைய புத்தம் புது ஒரு குழந்தையா இந்த உலகத்துக்கு படைச்சிருக்காங்க. அது இந்த ஜென்மமா என்ன, நமக்கு எத்தனை ஜென்மமா நமக்கு தெரியாது. ஆனால் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். போன ஜென்மத்தில் நாம் என்னென்ன பண்ணமோ, யாருக்கு என்ன தீமை பண்ணமோ, யாருக்கு என்ன கெடுதல் பண்ணமோ, இந்த ஜென்மத்தில் நாம் அந்த நல் பலனையும் கெட்ட பலனையும் தான் நம்ம அனுபவிச்சு கொண்டிருக்கிறோம். ஒரு விஷயங்கள் நமக்கு தாமதமாகுது, கெடுதல் நடக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, சொல்ல தெரியல, பகவானோட நாமங்களெல்லாம் நான் சொல்கிறேன், ஆனாவும் நம்மளை பகவான் நல்லா வைக்கல, நீ என்ன மாதிரி பிறந்து பாருன்னு சொல்லி நான் பகவானை குறை சொல்கிறத விட, நாம் போன ஜென்மத்தில் யாருக்கு என்ன பாவம் செஞ்சோம் அதை நாம் கொஞ்சம் சிந்திக்கணும். இப்போ நாம் நல்லது பண்ணிகிட்டு இருக்கோமா, நிச்சயமாக அதுக்குண்டான பலன் அடுத்த பெருவிலையோ, ஏன் நம்ம இந்த வாழ்கிற காலத்தையும் நம்ம அனுபவிக்க தான் போகிறோம். நாம் என்ன பண்ணமோ அதுதான் நம்ம அனுபவிக்க போகிறோம். அதுக்கு நாம் கடவுளை குறை சொல்லக்கூடாது. பகவான் நமக்காகவே நம்மளுடைய எப்படி சொல்கிறது, மாணவ பிரிவில் இவ்வளோ கஷ்டப்படுறாங்களே, நம்மளும் பிறந்து நீ என்னை மாதிரி ஒரு குழந்தை பெற்றெடு, என்னை மாதிரி நீ வாழ்ந்து பாருன்னு சொல்லி என்கிட்டயே வேண்டாங்களே, இதோ ஒரு ராமராய் நான் இந்த உலகத்தில் வாழ போகிறேன்னு சொல்லி நமக்காகவே பகவான் பெருமான் ஸ்ரீமன் நாராயணர் ஸ்ரீ ராமர அவதாரம் எடுத்து, அதுவும் மாணவ பிறவியில் அயோத்தியில் நமக்காக வாழ்ந்தவர் தான் ஸ்ரீ ராம பெருமான். அம்மை சீதா அம்மை அவங்களும் நம்மளை மாதிரி 9 மாதம் கர்ப்பிணியாக இருந்து ஒரு ரெட்டை குழந்தைய பெற்றெடுத்து அவங்களும் எவ்வளோ துன்பங்களை அனுபவித்து ஒரு நாள் இறைவன்கிட்ட பிரார்த்தனை பண்ணி அவங்களே பகவானாகி இருந்து அவங்களே இந்த உலகத்தில் மாணவ பிறவி எடுத்து அவங்களே ஸ்ரீமன் நாராயணரையும் ஸ்ரீ ராமரையும் பிறகு மகா ஸ்ரீ நமச்சிவாய என்று பல நாமங்களை சொல்லி பகவான் வாழ்ந்தார். என் சீத்தம்மைக்கு ராமரே ஒரு கடவுளாக இருந்தார் இல்லையா? அப்போ கூட அந்த தாய் பாருங்க, ராமர் மட்டுமே எனக்கு கடவுள் ஆவார்ன்னு சொல்லி இந்த உலகத்தில் சிறந்த தம்பதிகளா அம்மை சீதா அம்மையும் ராமபெருமானும் நம்மள மாதிரி வாழ்ந்து காட்டியிருக்காங்க இல்லைங்களா? அதனால நம்ம நெல்வினையும் தீவினையோ தான் நம்மளை துரத்துமே தவிர பகவான் எழுதுகிற எழுத்து நல்லது தான் இருக்கும். நாம் தான் அதை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறோம். அது போன ஜென்மத்திலையோ இந்த ஜென்மத்திலையோ. ஒருவேளை நம்ம இந்த ஜென்மத்தில் நல்லவங்களாக இருந்து நல்லது மட்டுமே நினச்சோம்னா, நெல்வினையை மட்டுமே நாம் நினச்சோம்னா, அடுத்த பிறவியிலோ அல்லது இந்த பிறவிலேயே நம்ம நல்லா வாழ்ந்து மோட்சத்தை நாம் அடிக்கலாம். ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம், जय श्री राम. राम राम रामेति रमे रामे मनोरमे सहस्रनाम तत्तुल्यं रामनाम वरानने. जय श्री राम, जय श्री राम, जय श्री राम. ராமநாமத்தை சொல்வது கோடி புண்ணியம், அதை நாம் கேட்பது கோடி புண்ணியம். வாய்ப்பிருந்தால் எல்லாருக்கும் சொல்லுங்கள், அவங்களும் இதை கேட்கட்டும். வெற்றிவேல் முருகன் குருவே துணை.